Come here. அது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்த பார்க் ரேஞ்சர் வேற வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி, அதுவும் நல்லதுக்கு தான். நீ ரொம்ப மோசம் தெரியுமா? ஆனா அப்படி இருந்தா தானே உனக்கு பிடிக்கும். ஆமா, எனக்கு பிடிக்கும் தான். ஏய், இங்க ரொம்ப கோல்டா இருக்கு. இப்போ ஓகேவா? எஸ், இதுவே இங்க குளிராலனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா உனக்கு இப்படி இருந்தா பிடிக்காதுல்ல. அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை பேபி, அதை நான் பாத்துக்கிறேன். ஃபீல் பண்ணியா? ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேபி. நான் அத சொல்லல, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், ஏதோ நில அதிர்வு மாதிரி இருந்தது. பேப், அது நான் கூட இருக்கிறதுனால அப்படி இருந்திருக்கலாம். அட என்ன, நீ அப்படி இல்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க நில அதிர்வு இருந்ததா நான் உணர்ந்தேன். நாம கலிபோர்னியால இருக்கோம். நில அதிர்வுலாம் இங்க ரொம்ப சாதாரணம். உண்மைதான். பேபி, உனக்கு அது கேட்டுச்சா? என்னன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை கரடியா இருந்தா என்ன பண்றது? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதை சமாளிச்சிருவேன். அதுகிட்ட என்னோட பொருளை காட்டி அதையும் ஓட விடுவேன். நீ சரியான ஆளுதான். அப்படியா? கேசி, ஜெனி இங்க வந்தாலா என்ன? உங்களை பார்க்கும்போது ஒரு கண்ட்ரியே கூட இருக்கிற மாதிரி உணர்றேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. வர்ற வழியில ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆக்சுவலா அந்த பேக் ரோடு இருக்குல்ல, அங்க ஏதோ ஃபயர் நினைக்கிறேன், அதனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என்கிட்ட வழி கேட்டிருக்கலாம்ல. அங்கிள், நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவன் தான், அதனால எனக்கும் வழி தெரியும். நீ இன்னும் அதே மாதிரி இருக்கிற, கொஞ்சம் கூட மாறல. மைக், நான் கெயிலோட இறுதி சடங்குக்கு வர முடியாம போயிடுச்சு. இங்க பார், சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கும். நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இருந்தாலும் வராம இருந்தது ரொம்ப கஷ்டமா பரவாயில்ல, இருக்கு. இருக்கட்டும் விடு. அதனால என்ன? வாவ், இந்த இடம் நல்லாவே மாறி போயிடுச்சுல்ல. உனக்கு பிடிச்சிருக்கா? யா, எனக்கு பிடிச்சிருக்கு. Thanks. அது இருக்கட்டும், உங்க க்ளோஸ் ஆனவங்க எங்க? அவங்களும் போயிட்டாங்க. இப்ப யாரும் இங்க இல்ல. மைக், உங்களோட பழைய விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் சகஜம்தான். வாழ்க்கையில இதெல்லாம் கடந்துதான் ஆகணும். ஓ கேசி, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்படியா? சரி, குக்கிங் எப்படி போகுது? இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஓ சரி, அதை நானும் கூட இருந்து பாக்குறேன். உனக்கு பசிக்குதா? யா, வா சமைக்கலாம். சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு பெரிய காட்டு தீயே பரவிக்கிட்டு இருக்கு. ஸ்பெஷலா உங்களுக்காக நாங்க தான் இத ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்றோம். இந்த காட்டு தீ பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 30% ஃபயர் தான் இப்போதைக்கு அணைக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் ட்ரையா இருக்கிறதுனால, காத்தும் பலமா வீசுறதுனால இதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காட்டு பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வீடுகள் இருக்கு, சில காட்டேஜஸ் இருக்கு, நிறைய விலங்குகள் இருக்கு. அது எல்லாமே பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு.
தெரியுமா, நைட்டே ஆக்சுவலா அது போயிருக்க வேண்டியது. எல்லாம் இந்த காட்டு தீயால வந்த பிரச்சனை. ஓ அப்படியா விஷயம்? சுத்தம். மறுபடியும் இங்க பெரிய பிரச்சனை. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. நம்மளோடது சேட்டலைட் டிவி, அந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணலாம்ல? ஃபோன் பண்ணி மெக்கானிக்கை வேணா வர சொல்றேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஜிம், இவ்வளவு தூரம் ரேஸ் ஓட்டிட்டு இன்னொருத்தனை கூட்டு வராதான்னு சொல்லிருக்கேன். மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்றது? அவனோட வீடு இங்க இருந்து ரொம்ப இதுல தூரம். காரணம் சொல்ல ஒண்ணும் இல்ல. அது யாரு? ஜிம் இந்த வருஷம் தான் கிராஜுவேட் ஆனா. அழகா இருக்கான். ஐயோ ஏய், நான் உன்னோட பெரிய பொண்ணு, ஆனா பாட்டி இல்ல. சரி, அது இருக்கட்டும். நான் கேசியை பார்க்கறதுக்காக வந்தேன். ஜஸ்ட் ஒரு ஹாய். அவ இங்கதான் இருக்கா. கேசி வெளியே வா. அப்புறம் ஜெம், இந்த வருஷம் தான் நீ கிராஜுவேட் ஆனியாமே? ஆமா மேடம். எனது மேடமா? எங்க அம்மா தான் மேம். என் பேரு ஜெனி. அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு யூனிவர்சிட்டிலேயே தங்கி படிக்கிறதுக்கு. நீ போறியா? இல்லை மேடம், சாரி ஜெனி. நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நடுவில் ஃபுட்பால் ஸ்காலர்ஷிப் பண்ணுறேன். அது மூலமாக தான் காலேஜுக்கு பே பண்ணிட்டு இருக்கேன். அது அவளுக்கு தெரியும். நல்ல விஷயம். சரி, நாங்க இப்ப சாப்பிட போறோம். நீ எங்க கூட வரியா? தாராளமாக வரேன். ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னா வரேன். ஓ, எங்களுக்குலாம் பிரச்சனை இல்ல. மைக், எனக்கும் பிரச்சனை இல்ல. உன்னோட பைக்கை போய் பார்க் பண்ணிட்டு வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. கேசி, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண. போங்க போங்க உள்ள. என்ன பண்ற நீ? அவ ஏஜ்ல இருக்கிறவங்க கூட அவ டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் இது நல்லது. ஒன்றும் ஸ்கூல் கிடையாது. அவளுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. எனக்கு தெரியும். இங்க பாருங்க, ஒரு அப்பாவா நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆக்சுவலா என் பொண்ணு மேல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஏன், அவனுக்கு என்ன? பசங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே. நானும் ஒரு பையன் தானே, அதனாலதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, அவனும் உங்களை மாதிரி நல்லவனா இருப்பான்னு நம்புங்க. ஓகே, ஓ அப்படியா? இந்த மாதிரி பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவளுக்கும் போர் அடிக்காம இருக்கும். ஒருவேளை ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா சொல்ற? போலாம். என் மேலே உங்கள் அப்பா இன்னும் கோவமாக தான் இருக்காரு போல. லாஸ்ட் டைம் நடந்த விஷயத்தினால அவர் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்காரு. அவர் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசை, ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் ரொம்ப கோவப்படுறாரு. டைம் போனால் எல்லாம் சரியாயிடும், எனக்கு தெரியும். உங்ககிட்ட யாரும் பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரை பார்த்தா பயம். ஆனா எனக்கு பயம் கிடையாது. யா எனக்கு புரியுது. ஹேய், உன்னை பிக் பண்ணுறதுக்கு நான் ஒரு தடவை ஸ்ட்ரீட் பைக் கொண்டு வரேன். கண்டிப்பா அது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, நான் பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஓகே ஓகே, நீ சொன்னது சரிதான், ஒத்துக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமான கண்டிப்போட இருக்கிறேன். மைக், என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாருங்க, அடுத்து அவ சீனியர் ஆவா, காலேஜை விட்டு வெளியில வருவா. அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கு. அவளுக்கு டிரைவிங் கத்து கொடுங்க. நான் எவ்வளவோ தடவை அவள்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹே காய்ஸ், சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. ஹலோ, ஏய் கிரஸி, நான் வரலான்னு தான் இருந்தேன், ஆனால் கொஞ்சம் இங்கே வேலை இருக்கு, அதுதான். ஓகே ரைட், நான் பார்க்குறேன், இரு, பாய். கேம்ப் கிரவுண்டை நான் கிளியர் பண்ணி ஆகணும். அந்த ஃபயர் இப்போ அதிகமாயிட்டே இருக்கான், எப்படியாவது தடுத்தாகணும். உங்ககிட்ட மார்ஃபின் இருக்கா? இருக்கு, இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உனக்கு கூட அது கிடைக்கும். ஹே, நான் உங்க 2 பேரை பாத்துக்கிறேன். நீ வேற லெவல். ஹேய், அங்க பாருங்க, ரேஞ்சர் வராரு. இந்த பைக் ரேசர்ஸுக்கு வேற வேலையே கிடையாது. நாம இங்க இருந்து கிளம்பலாம். என்னாச்சு, திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இங்க பைக்ஸ் எல்லாம் எதுக்கு நிக்குது? இதுவா? ஆக்சுவலா நான் இந்த கேம்ப் ஃபயரை பார்க்கத்தான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் நான் உங்களை பார்த்தேன். ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம், நிப்பாட்டணும். இப்ப கிளம்பிடுவோம். நல்லது, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த சூழ்நிலையில இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு புரியுது. தேங்க்ஸ் மேன். கூல். யா. என்ன பேப், நம்ம கிளம்பணுமா? இல்ல பேபி, அந்த ஆளை சமாளிச்சு அனுப்பிட்டேன். இங்கேயே நம்ம பார்ட்டி பண்ணலாம். வாவ்! Yeah!
ஏய் லேடிஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய். இங்க பாருங்க, இங்க நெருப்பு அதிகமா பரவிட்டு இருக்கு. அதனால இந்த கேம்ப் கிரவுண்டை விட்டு நீங்க போய் ஆகணும். இதை நாங்க உங்க சேஃப்டிக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கோம். அட கடவுளே, என்ன? நம்ம வெளியில போகணும்னு சொல்றாரு. நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டோம்ல நெருப்பு எரியுதுன்னு. அதனால நம்ம இங்க இருந்து போகணுமா? என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஏதோ நெருப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கேம்ப் கிரவுண்டை கிளியர் பண்றோம். கிரேட். ஏய் பார்த்து ஜாக்கிரதை. யா தேங்க்ஸ். அப்ப நெக்ஸ்ட் இயர் உன் பர்த்டேக்கு வரலாமா? அப்ப கூட நம்ம வேகாஸ் தானே போவோம். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி நடிக்காத. இந்த கேம்பிங்கை விட ஹோட்டல்ஸ்க்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதுவும் சரிதான். சரி, இப்பவே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போகலாம். கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்கீங்களா? என்ன கருமம் இது? யார் பார்த்த வேலை இது? நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. ஹேய் தம்பி, பீரை கொண்டு வா. ஓகே பேப், ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. கிரேசி, கிரேசி லைன்ல இருக்கியா? இத கொஞ்சம் புடி. ஹேய் பிரதர், நீ எங்க இருக்க? ஓ மை காட், இது அவனோட முகமாச்சே. ஹே மைக், ரேடியோல உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணோம், ஆனா லைன் கிடைக்கல. லாஸ்ட் நைட்ல இருந்து ரேடியோல ஏதோ பிரச்சனை இருக்கு. எல்லாம் அந்த நெருப்புனாலன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிலாம் எதுவும் பிரச்சனை இல்லையே. சரி, என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? அங்க ஏற்கனவே போலீஸ்க்கு நிறைய பற்றாக்குறை இருக்கு. அது இல்ல, நீங்க கொஞ்சம் வாங்க, அதை நீங்க பார்த்தே ஆகணும். வாட்? கொஞ்சம் மேலேயும் பாருங்க. எங்க எங்க அதை காணும்? நான் இப்ப கூட அதை அங்க பார்த்தனே. உண்மையாவா? ஆமா, அது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா மேல அது இருந்தது. சரி, இங்க இருந்தவங்கள பாத்தீங்களா? இல்ல, நான் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரலையே. ஒருவேளை மிருகம் எதுவும் இருக்குமோ? தெரியல. ஏன் அது மரத்துல வச்சு பண்ணிருக்கணும்? எந்த மிருகமா இருக்கும்? இங்க சிறுத்தை அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன? இது நடந்த மாதிரி நம்ம காட்டிக்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன? அது ஒருவேளை இங்க பாருங்க, அது வந்து நான் டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருக்கேன். ஒரு வகையான புலிகள் தான் வந்து மனுஷங்களை இந்த மாதிரி வித்தியாசமா கொள்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? புலிகள் வந்து எப்பவுமே தன்னந்தனியா தான் வேட்டையாடும், கூட்டமா வேட்டையாடாது. ஆனா இது கூட்டமா வேட்டையாடின மாதிரி இருக்கு. ஏன்னா ஃப்ளஷை வச்சு முதல்ல வந்து கேங்கா தான் விளையாடுவாங்க. தனியா பண்ண மாதிரியும் இருக்கு, கூட்டமா பண்ண மாதிரியும் இருக்கு. எனக்கு குழப்பமா இருக்கு. அப்படின்னா இது வேற ஏதோ ஒரு மிருகம். ஒரு நிமிஷம் இருங்க.
மவுண்டன் லயன் ஒன்று இருக்கு. அதை கூட நான் டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருக்கேன். இது அந்த சிங்கத்தோட வேலையா தான் இருக்கும். அதுவும் ஒரு சிறுத்தையா மாதிரி அடிச்சிருக்கும். நல்ல காமெடி பண்றீங்க. ஏய் கம் ஆன், நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்களா? பிக் ஃப்ராங்க், ஸ்னேக், வெளியே வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன, உனக்கு இது பிடிச்சிருக்கா? எஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வழியாத. வைத்தியக்காரனுங்க இவனுக்கு. இந்த கேம்புக்கு வர்றவனுங்களை இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஒருத்தன் கேட்கறது இல்ல. மைக், சொல்லுங்க. இத முதல்ல கீழே வைங்க. இது ஒரு கிரைம் சீன். இதுல எதையும் நீங்க நகர்த்தாதீங்க. டிஸ்பேட்ச் பண்ணு. ஓவர். டிஸ்பேட்ச், கம் இன். டிஸ்பேட்ச். எந்த போன் இவ்வளவு கிளீனா இருக்கும் சொல்லுங்க? எதுவுமே இல்ல. இது பேரோட இல்ல மவுண்டன் லைனோட வேலை இல்ல, அதுங்க இப்படி எல்லாம் பண்ணாது. நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்ல. ஒரு எலும்பை இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இது அந்த மிஸ்ஸிங் கேம்பர்ஸோட தான் இருக்குமோ? இந்த போன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்த மாதிரி இருக்கு. யாராவது அவங்களை கொன்னு இப்படி பண்ணிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். இதை நம்ம ஒரு போட்டோ இப்ப எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கட்டும். அப்பதான் இதுல நமக்கு எதுவும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஓ, இவங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்திருக்கானுங்க? என்ன பாபா, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? அது நானும் என் நண்பனும் லாஸ்ட் நைட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மரங்களுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு வெளிச்சத்தோட இறங்குனதை நாங்க பார்த்தோம். உண்மையாவா? ஆமா பாபா, நீங்களும் கிளியோவுமா? நீங்க நேத்து நைட்டு சரக்கு எதுவும் அடிச்சிங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா. இங்க பாரு, நான் சொல்றத நம்பு. கொஞ்சம் இருங்க, நான் கெஸ் பண்றேன். அது ஒரு UFOவா இருக்குமோ? இங்க பாரு, நான் போன வாட்டி சொன்னது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த முறை என் கண்ணால நான் பார்த்தேன். லாஸ்ட் டைம் நீங்க ஒரு காய்கறி கடையோட கண்ணாடி ஜன்னலை உடைச்சீங்க. ஏன்னா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அங்க உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்து ஏதோ ஒரு கொடூரமான ஏலியன் தான் வந்திருக்குன்னு அவசரப்பட்டு அந்த நிழலை சுட்டீங்க. அதை நான் இன்னும் மறக்கல. இங்க பார், அது என்னோட கெட்ட நேரம். அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு. பாபா, உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க இருந்து பக்கத்திலேயே காடு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் UFOன்னு கதை விடுற ஆளு நான் கிடையாது. நீங்க லாஸ்ட் 2 நாள் நைட்டு நல்லா தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அதனால கூட உங்களுக்கு அப்படி தெரியலாம். இல்ல, நான் உண்மையாவே அதை பார்த்தேன். அது வந்ததுல இருந்து டிவி கூட ஒர்க் ஆகல. நான் ஆதாரம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டேன். அது இங்க வந்தப்பவே இங்க சுத்தி இருக்கிற எல்லா கம்யூனிகேஷனுமே மொத்தமா ஜாம் ஆயிடுச்சு. சரி, நீ சொல்லு, உன்னோட ரேடியோ கரெக்டா இப்ப வேலை செய்தா? இல்ல. இதத்தான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க கைஸ், லோட் பண்ண கன்னோட நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது, புரியுதா? அது சட்டத்துக்கு புறம்பானது. ஓகே, நாங்க எல்லாருமே அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். அதுவும் இல்லாம எங்களுக்கு வயசும் அதிகம், அனுபவமும் அதிகம். அதை தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு யாரும் இங்க பர்மிஷன் கொடுக்கல கன்னோட வரதுக்கு. இது ஒன்னும் பிரைவேட் பிளேஸ் கிடையாது. பப்ளிக் பார்க் லேண்ட்ஸ். இங்க லோடட் வெப்பனோட இருக்க கூடாது. நான் ஒருவேளை மலேசியக்காரனா இருந்த ஒத்துப்பியா? ஓ, கொஞ்சம் இருங்க. நீங்க மலேசியாவா? நாங்க ஆர்முடு, அதுவும் இல்லாம ப்ரிப்பேர்டா வந்திருக்கோம் இந்த ஏரியாவை நாங்க காப்பாத்துறதுக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு உங்களை யாராவது இன்வைட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா நீங்க பண்றது தப்பே இல்லை. எக்ஸாக்ட்லி, அத பத்தி தான் நான் பேச இங்க நினைக்கிறேன். பாருங்க, எல்லாரும் நீங்க சொல்றது நல்ல விஷயம் தான், எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க நல்லது பண்ணதான் நினைக்கிறீங்க. ஆனா நாங்க இங்க கொலை நடந்திருக்கதா நினைக்கிறோம். அதனால நீங்க கன்னெல்லாம் இங்க வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் இங்க வேலைக்கே பாருங்க, ஆகாது. நீங்க இப்படி போறத பார்த்து யாராவது தப்பா நினைச்சா அதனால கூட பிரச்சனை வரலாம். வெல், நான் ஏன் பேசாம உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது? பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி கன்னை கொண்டு வந்ததுக்காக. டாம், கம் ஆன். பாபா, நான் சொல்றது கேளுங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. யாரோ ஒரு முட்டா பைய இந்த உட்ஸுக்கு நடுவுல இருக்கான். அவனை தான் ஏலியன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு லக்கி டே. அதனாலதான் நான் இங்க இன்சார்ஜா இருக்கும் போது நீங்க என் கண்ணில் பட்டிருக்கீங்க.
கமான், வெப்பன்ஸ்லாம் என்கிட்ட கொடுங்க. உண்மையிலேயே நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிருங்க ப்ளீஸ். நாங்க உண்மையாவே யூஎஃப்ஓ தேடி தான் இங்க வந்தோம். கமான் பாய்ஸ், அதையெல்லாம் சரி இவங்க சரி, கிட்ட கமான் கொடுத்துருங்க. கமான், சீக்கிரம் கொடுங்க. என்ன அடுத்து? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரத்துக்கு இந்த விஷயத்தை விட்டுறலாம். அந்த நெருப்பு இந்த பகுதியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ எல்லார்கிட்டயும் ரொம்ப இறங்கி போற. அதை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அவனுக்கு கன் வச்சிருந்தா புடுங்கி போடு, இறக்கமெல்லாம் படாத. இங்க பாருங்க, நம்ம எப்பவுமே பேசி புரிய வைக்கிறதா நல்லது. அவங்களுக்கு நம்ம சூழ்நிலை தெரியாது. சீரியஸாவா? ஆமா, உங்களுக்கு இயற்கை சார்ந்த வேலை கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதனாலதான் கேக்குறேன். கண்டிப்பா ஒரு 4-5 பேராவது இங்க இருப்பாங்க. எதுக்கும் இந்த பக்கம் போய் செக் பண்ணி பார்க்கலாமே. ரோடெல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். நீங்களும் நானும் போய் பார்க்கலாமே. என்ன சத்தம் இது? பயங்கரமா இருக்கு. ஏன் இப்படி கத்துறாங்கன்னு தெரியலையே. பாபா, ஹே गाइस, என்ன நடக்குது இங்க? யார் இப்படி எல்லாம் பண்ணது? இங்க யாரும் இருந்த மாதிரியே தெரியலையே. இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு. இங்க ஏதோ ஒரு மிருகத்தோட சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு உன்னால யூகிக்க முடியுதா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீதானே நேச்சர் எக்ஸ்பர்ட். ஆமா, அதுக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு சத்தத்தை கேட்டதே இல்லை. சிங்கம், புலி அந்த மாதிரி இருக்குமா? நிச்சயமா அந்த மாதிரி மிருகங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமா இது வேறையா தான் இருக்கணும். அட கடவுளே, என்ன கருமம் இது? இது என்னன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒன்ன பார்த்ததே கிடையாது. இதுல ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா மறைஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த மாதிரி க்ளூ கிடைச்சிருக்கிறது நல்லது தானே? எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என் கூட இருக்கிறதால நான் நிம்மதியா இருக்கேன். ஏய், இது என் வேலைப்பா. இங்க வா. பாபா, பாபா, என்னாச்சு பாபா? எனக்கு தெரியல. அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. என்ன என்னது? அட கடவுளே, அங்க ஏதோ இருக்கு. பாபா சொல்லுங்க. என்னாச்சு சொல்லுங்க. பாபா, பாபா, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. பாபா, அது என்னன்னு சொல்லுங்க. பாபா. ஓ மை காட், இவர் செத்துட்டாரு. ஆமா. அங்க என்ன? கன் எல்லாம் போக கூடாது. டவுனுக்கு சீக்கிரமா போய் உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரணும். கேம்ப் சைட்டை இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. அங்க இருக்கிறவங்க ஆபத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் சரிதான். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கிளியர் பண்ணுவோம். அதுவும் சீக்கிரமா. அதுக்கப்புறம் இங்க வரலாம். இது சரியான பிளான். வாங்க போலாம். ஓகே. டிஸ்பேட்ச், நான் தான் டாம். ஓவர். டிஸ்பேட்ச், இது டாம். கம் இன். ஓவர். கிரேசி, நான் பேசுறது கேக்குதா? கிரேசி, நான் பேசுறது கேக்குதா? ஓவர். யாருக்காவது நான் பேசுறது கேட்டா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஓவர். ஓ மை காட். ஸ்டாப். நிறுத்துங்க. எதுக்காக நிறுத்த சொல்றீங்க? இல்ல, இப்ப இதுல யாரோ கால் அட்டெண்ட் பண்ணாங்க. இங்க ஒர்க் ஆகும் தோணுது. ஓகே, நான் போறேன். பின்னாடி போங்க. நான் போறேன்.
நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கேயே நிறுத்துங்க. மெதுவா பின்னாடி போங்க போங்க. நிறுத்துங்க. இங்க ஒர்க் ஆகுது, கேட்டீங்களா? இந்த பக்கம். என்ன ஸ்மெல் இது இவ்வளவு மோசமா இருக்கு? அட கடவுளே. என்ன கன்றாவி இது? ஏதோ பெரிய சைஸ் முட்டை மாதிரி இருக்கு. ஆமா, பாக்குறதுக்கு ஆமை மாதிரியும் இருக்கு. நீ சொல்றது சரிதான். ஒருவேளை ஏலியன்ஸ் எதுவும் வந்திருக்குமோ? ஆனா ஸ்மெல் ரொம்ப மோசமா இருக்கு. Oh God. இங்க நிக்கவே முடியல, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. ஆம், நம்ம போலாம். என்ன? எதுவும் பேசாம என் கூட வாங்க. மைக், மேல பார்க்காம வாங்க. அத பாத்தீங்களா? எதுவும் பண்ணாதீங்க, நானும் எதுவும் பண்ணல. என்ன அது? அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அது நம்மளை தாக்க ரெடியா இருக்கு. அதுகிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது. ஓடுங்க, வாங்க, வண்டியில ஏறுங்க, சீக்கிரம், கமான். கமான், சீக்கிரம். என்ன பண்ணுது அது? ஏதாவது பண்ணி வண்டி எடுங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம். நீங்க அதை பாத்தீங்களா? இல்ல, நான் அதை பார்க்கல. நான் வண்டி எடுக்கிறதுல கவனமா இருந்தேன். ஆமா, அது என்னது? யாருக்கு தெரியும்? அது நம்மள ஃபாலோ பண்ணி வருது. கடவுளே, அதுக்கு ஒண்ணும் ஆகல, மறுபடியும் நம்மள ஃபாலோ பண்ணுது. என்னால பார்க்க முடியல. நீ அதை பாத்தியா? அதான் பார்க்க முடியலன்னு சொல்றல. வருது, சீக்கிரம் போ. போன்னா போயிட்டு தானே இருக்கேன் நானு. சும்மா போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓகே ஓகே, அது நம்மளை விட்டு தூரமா இருக்கு. இனி அது நம்ம கிட்ட வராது. அட கடவுளே, அதால நீச்சல் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஹாய். ஹே ஸ்வீட்டி. ஆமா, இவங்க எல்லாம் எப்போ வந்தாங்க? எல்லாரும் ஆஃப்டர்நூனே வந்துட்டாங்க. ஃபயர்னால அங்க வீட்ல இருக்க முடியலையா. சரி, நீங்க எங்க போனீங்க? சீக்கிரமா வந்துருவீங்கன்னு போன நினைச்சேன். இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அங்க இருந்து எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வெளில வாங்க. தண்ணியை விட்டு எல்லாம் வெளில வாங்க. முதல்ல உங்களதான் தண்ணியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றேன். கடவுளே, என்ன பிரச்சனையா இப்ப உங்களுக்கு? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கம் ஆன், சீக்கிரம் வாங்க. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்ன நடக்குதாங்க? ஓ காட், கரெக்டா அதை என்னால எய்ம் பண்ண முடியல. ஏய், இங்க போகாத. சரி, ஏய், போகாத. இங்க வா.
வாங்க, சீக்கிரமா வா, மேல வா, மேல வா. அதுக்கு தான் சொல்றத கேட்கணும். சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. போ, அவனை பத்திரமா கூட்டு போங்க. Oh my god! அது என்ன அது? இங்க இருந்து போலாம் வாங்க. ஷூட் பண்ணு. இங்க இருந்து போலாம். நாம இதை விடக்கூடாது. Oh my god! இப்ப பேக்கப்க்கு என்ன பண்றது? ஏதாவது பண்ணு. அட கடவுளே. Oh my god. கதவை எப்படியாவது வேற லாக் ஆயிருக்கு. அது வந்துருச்சு. எப்படி தப்பிக்கிறது? என்ன பண்ண போறோம்? உங்களால தப்பிக்க முடியாது. இந்த பக்கம் கதவு ஓபன் ஆயிடுச்சு. வா, சீக்கிரம் வா. வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ, வா. வேகமா நீந்தி வாங்க. சீக்கிரம் போ. Come on, சீக்கிரம் மேல வாங்க. சீக்கிரம். சொன்னா கேளு. வா. நம்மள நீ வா. காப்பாத்தணும். எல்லா கதவையும் ஜன்னலையும் மூடுங்க. போன் இன்னும் வேலை செய்யல. எல்லாம் நம்ம நேரம். இங்க எந்த சர்வர் வேலை செய்யல. ஆமா, காலையில இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்க பாருங்க, ப்ளீடிங் நிறுத்தணும் தான் நான் பாக்குறேன், ஆனா முடியல. நம்ம ஹாஸ்பிடல் போயே ஆகணும். இந்த நிலைமையில நம்ம அங்க போனா பிரச்சனை தான். ஆமா, வெளியில என்னால வர முடியாது. நீங்களே போ சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் சொல்றது கேளு ஸ்வீட்டி. நீ தேவையில்லாம இங்க கத்திக்கிட்டு இருக்காத. யாரும் உன்னை வெளியே போக சொல்லல. ரோட்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிருக்கு. நீ வெளியே போனாலும் உன்னால தப்பிக்க முடியாது, புரியுதா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியா போயிடும். என்னாச்சு? இப்ப எதுவும் கேட்காத. அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? எனக்கு தெரியலமா. அத பாத்துக்கிட்டே இரு. ஜெனி, அவனை பத்திரமா பாத்துக்கோ. நானும் ஜிம்மும் வெளில போயிட்டு வந்துடுறோம். இங்க பாருங்க, அவனை எப்படியாவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா அவன் காலை எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன், என்னாச்சு? அவனுக்கு ரத்தம் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு, நிறுத்த முடியல. அதுக்கு தான் சொல்றேன், இல்லைன்னா காலை போயிடும். அவன் காலை பேசாம நாமளே கட் பண்ணி எடுத்துடலாமா? அப்படி பண்ணா மட்டும்தான் அவன் உயிரை காப்பாற்ற முடியும். நாம கஷ்டப்பட்டு அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா கூட அவனோட காலை நாம சரி பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நமக்கு டைம் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் டாக்டர் இல்லையே. இதுக்கு டாக்டர் தேவையில்லை, பார்த்தாலே தெரியும். இங்க பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இப்ப நமக்கு இந்த ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நீ என்ன காலி பண்ணிட்ட. இங்க பாரு, இப்படியே நீ உட்கார்ந்துட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடுவ. ஏன்னா உன் ரத்தத்தை நிறுத்தவே முடியல. சரி, பண்ணிடலாம். ஆ. என்ன எப்படியாவது லாக் பண்ணுங்க. ஓகே, இவனை கிச்சனுக்கு கூட்டிட்டு போங்க. இவனை கூட்டு போ. நீங்க என்ன விளையாடுறீங்களா? அவரோட காலை எதுக்காக வெட்டணும்? இங்க பாரு, இப்ப வேற வழி இல்ல. நீ தேவையில்லாம கண்டதே உளறிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சாரி கேசி, வேற வழி இல்ல. நான் அத சொல்லல. அங்க பாருங்க. அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க? அது உனக்கு தெரிய வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் போய் முதல்ல அந்த துணி எடுத்துவாங்க. ஏய், முதல்ல நீ போய் என் ரூம்ல ட்ரெஸ் மாத்து. இப்படி சர்க்கஸ்கார மாதிரி என் முன்னாடி நிக்காத. இந்த ட்ரெஸ்ஸோட உன்னை பார்த்தா எனக்கே உன்னை கொல்லணும் போல் இருக்கு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். தேவையில்லாம நம்ம அதுகிட்ட மாட்டிடக்கூடாது.
ஒண்ணு இல்ல பொறுமையா இரு, பொறுமையா இரு. அமைதியா இரு, அமைதியா இரு. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண என்ன இருக்கோ அதை முதல்ல கொடுங்க. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம். ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். மைக், உங்ககிட்ட ஏதாவது நல்ல நைஃப் இருக்கா? ராகுல் எடுத்து கொடு. இதுவா? ஆ, இத வச்சு எப்படி? இருக்கிறது இதுதான். என்ன நீங்க கட்டிங் பிளேயர் ஏதாவது இருக்கா? அதை வச்சு நாம. ஏய், இங்க பாரு, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். சாரி. இருக்கு, வெளியில ஒரு ரம்பர் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிறத எதை வச்சு என்னால பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. சரி, எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க அமைதியா இருங்க தம்பி. ஏதாவது கொண்டு வந்து சீக்கிரம் பண்ணுங்க. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் அந்த சைடு போறேன். இங்க நான் உயிர் போற வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. யாரும் எதையும் கொண்டு வர வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். நீ ஏன் போற? ஏன்னா எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்க போய் எடுத்துட்டு வர வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறேன். இங்க இருக்கிற சின்ன பசங்களை போய் எடுத்துட்டு வர சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கோலை கிடையாது. நான் தான் போய் எடுக்க போறேன், வேற வழியும் இல்ல. ஆனா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் பத்திரமா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சத்தம் போடாதீங்க. சீக்கிரம் போங்க. இந்தா, இத கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோ. சரி, க்ளீன் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வரேன். நீ நல்லா இருக்கல? நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். லாஸ்ட் டைம் உங்க சர்ஜரி அப்போ ஒரு பெயின் கில்லர் வாங்கணும், அது இங்க இருக்கா? யா பெயின் கில்லர் நல்ல ஐடியா தான் இது. இங்கதான் எங்கேயோ வச்சு. இங்க இருக்கு. ஆக்சுவலா நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். நாம வேகஸ்க்கு போலாமா? தம்பி, கொஞ்ச நேரம் அமைதியா சரி, இரு. அந்த மாதிரி சீக்கிரம் என்கிட்ட கொடுங்க. அதுக்காக அது அதிகமா எடுத்துக்க கூடாது. தெரியும், ஓவர் டோஸ் ஆச்சுன்னா நான் செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், இவரை முதல்ல என்ன அடிக்க சொல்லுங்க. எதுக்கு என்ன அடிச்சீங்க? என்ன அவன் தானே அடிக்க சொன்னா? ஐயோ, நான் சொன்னது இவரங்க. என்ன? முதல்ல மாத்திரை கொடுங்க. நிறைய எடுத்துக்காதன்னு சொன்னல. ரைட், ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி ஆச்சுன்னா நீங்க அப்படி பண்ணிக்கோங்க. நீங்க எதுக்கு என் மூக்க உடைச்சீங்க? கையை எடுங்க. ஹைப்பர் வேனலி. என்ன? நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த கேம் எல்லாரும் விளையாடி இருப்போம். ஹைப்பர் வேனலி. நம்ம கழுத்துக்கு பின்னாடி போய் கை தட்டணும், அது யாரும் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு 10 என்ற வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உனக்கு இன்னும் பெயின் இருக்கா என்ன? இதை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இல்ல. அப்படியா? சீக்கிரம் ஆரம்பிங்க. நான் இங்க மட்டும் தான் பார்க்க போறேன். எந்த டீடைலும் வேணாம், முதல்ல ஆரம்பி. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். நீ எல்லாத்துக்கும் ரெடியா இரு. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஓகே, அழுத்தி புடி. அவனை டென்ஷன் பண்ணாதீங்க, அவன் இப்படியே இருக்கிறது தான் சரி. ஓகே, ஆரம்பிக்கலாம். அவங்க முடிச்சிட்டாங்களா? யா, ப்ளீடிங் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீ ஏதாவது பாத்தியா? அதுங்க இன்னும் அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கு. அங்க அதுங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு? அதுங்களை பாத்துக்கிட்டே இரு. அதுங்க கிட்ட வர மாதிரி இருந்தா உடனே எங்க கிட்ட சொல்லு, மெதுவா. ஓகே? இங்க சும்மா உட்காராம அங்க போய் அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, போ. இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை என் கண்ணால நான் பார்த்ததே கிடையாது. இருக்கட்டும், இப்ப போய் பாரு.
கமான் மைக், கொஞ்சம் இங்க வா. கிச்சன்ல ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கு. அது வழியா அதுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது பண்ணலாம். ஏய் கேசி, டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து அந்த டோர் பக்கத்துல போடு. அப்பதான் அது வலிக்கு விழும். யா உள்ள வரவிடாம பண்றதுக்கு அதுதான் வழி. ஓகே. இது உண்மையாவே சூப்பர் ஐடியா. உனக்கு எப்படி தோணுச்சு? இப்ப என்னை கிளாஸ் எடுக்க சொல்றீங்களா? இங்க வாங்க. என்னாச்சு? Oh my God, அவர் இங்கதான் வந்துட்டு இருக்காரு போல. இப்ப என்ன பண்றது? எல்லாரும் அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க. அவரை நம்ம அப்படியே வெளியில விடக்கூடாது. அவர் போனா போறாரு. நீங்க கதவை திறந்தீங்கன்னா அதுங்க கண்டிப்பா இதுக்குள்ள வந்துரும். ஓகே. ஒருவேளை இதே மாதிரி நீங்க வெளியில இருந்து அவர் உங்களை பார்த்து இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்பா நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அதுங்க வந்து அவரை இங்க கொன்னுடும். பாரு, அது ரொம்ப வேகமானது. நீ அங்க போய் சத்தம் போட்டேன்னா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து. அவர் சாகுறதே என்னால பார்க்க முடியாது. இங்க பாரு, அவர் சாகணும்னு நாம யாரும் ஆசைப்படல. அதுங்க கிட்ட இருந்து அவரை காப்பாத்த ஒரு வழி கிடைக்கும். பொறுமையாரு. ப்ராமிஸ்? ஆமா, ப்ராமிஸ்மா. கண்டிப்பா அவரை நம்மளால காப்பாத்த முடியும். ட்ரை பண்ணலாம். கம் ஆன் மேன். இப்ப என்ன பண்ணலாம்? அவராவே உள்ள வராரான்னு பார்க்கலாம். யா, ஆனா அவரு கதை கண்டிப்பா முடிஞ்சிரும். அவர் நகர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் அசைஞ்சா கூட அதுங்க பாத்துரும். ஒருவேளை அவர் அப்படியே கிடந்து அதுங்க கவனிக்காம போயிட்டா பரவாயில்ல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் எப்படி இருக்காரு? பரவாயில்ல, இப்போதைக்கு உயிரோட இருக்கான். இவனை கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கிறியா? யா. ஓகே. என்ன மன்னிச்சிடு. ஏ, நீதான் எதுவும் பண்ணலையே. சரி, என்ன தூக்கி விடு. அதுங்க இங்க வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடு. ஏன் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ ரொம்பவே அழகா இருக்க. கமான், வந்துரு. உன்னால முடியும். வா, கமான், ட்ரை பண்ணு. நான் எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். சாக விரும்பல. என்ன பண்றாவ? சீக்கிரம் வந்தா பரவாயில்ல. அதை டைவர்ட் பண்ணலாம்ல? என்ன? நாம அதுங்களை டைவர்ட் பண்ணி விட்டா கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் இங்க வந்துருவாரு. ஆனா இப்படி பண்ணா நம்ம எங்க இருக்கோம்ன்றது தெரிஞ்சிருமே. அப்படி பண்ணா பிரச்சனை. இப்படி பண்ணவே கூடாது. அவர் நம்ம கண்ணு முன்னாடியே சாகட்டும்னு சொல்றியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க சொல்ற ஐடியா ஆபத்தானது. ஏன்னா அதுங்க நம்மள பார்க்க வாய்ப்பு இருக்கு. கைஸ், அவர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சு நாம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாங்க அங்க தண்ணில மாட்டிட்டு இருக்கும்போது யாருமே வரலையா? அப்ப மட்டும் என்ன பண்ணீங்க? இப்ப நம்ம எல்லாருமே இங்க மாட்டிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர? நாங்க கார்க்குள்ள இருக்கும்போது எங்களை காப்பாத்துறதுக்கு தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு நீங்க யாருமே யோசிக்கல. இப்ப மட்டும் ஏன் காப்பாத்தணும்ங்கறீங்க? அப்போ நீங்க காப்பாத்திருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீ தப்பா பேசுற. இல்ல, சரியா தான் பேசுறேன். இந்த டைவர்ஷன் ஐடியா தப்பு. தேவையில்லாம நம்மளே போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். நானும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா எனக்கும் இந்த பிளான் பிடிக்கவே இல்லை. தேங்க்ஸ். இது வந்து சத்தமா பேசாத. நீ சத்தம் போட்டு அதுங்க கிட்ட மாட்டி விட்டுருவ போல. ஓகே, நம்ம ஏதாவது பண்ணணும். இன்னைக்கு நைட்டு நம்ம எப்படியாவது தாண்டி ஆகணும். ஒண்ணு அதுகளை நம்ம கொல்லணும், இல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். எனக்கு புரியுது. நாம இங்க இருக்கோங்கிறது அதை டைவர்ட் பண்ணா அதுக்கு தெரிய போறதில்ல. ஆனா எப்படி? என்கிட்ட பைக் இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணி நான் ரைட் பண்றேன். அது என்ன தோர்த்து நீங்க அவரை இது காப்பாத்துங்க. ரொம்ப மட்டமான ஐடியா. அதுங்க எவ்வளவு ஃபாஸ்டா வரும்னு உனக்கு தெரியாது. நான் எவ்வளவு ஃபாஸ்ட்னு உங்களுக்கு தான் தெரியாது. உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா? கிடைக்கிற வாய்ப்பை விட மாட்டேன். யா, ரொம்ப கிரேட் ஐடியா. ஒரு ஈவில இன்னொரு ஈவிலால தான் அழிக்க முடியும். நான் ஒன்னும் ஈவில்லாம் கிடையாது. அப்படியா? எனக்கு தோணுனதான் நான் சொன்னேன். என்னென்னமோ வளர்ற?
12 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் பைக் ரைடர்ஸை நாங்க சேஸ் பண்ணோம். அதுல கண்டிப்பா இவனும் இருந்திருக்கான். எங்களை ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர கெட்டிக்காரனுங்க. வெல், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு சரியா தப்பான்னு தெரியல. ஆனா டைம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். கமான். அதுங்க தூங்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எதுவும் வேணாமா? நாங்க சொல்லும்போது போ. இப்போதைக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு, அதை மட்டும் பார்த்தா போதும். என்ன சொல்றீங்க? அதுங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்ல சூப்பர் ஸ்டார், நம்மளை யாராவது காப்பாத்துறதுக்கு இங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் இங்க பாதுகாப்பா இருக்கணும். மத்தவங்க தூங்கும்போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கணும். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். கேசி, நீ கிச்சன் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேஃப் எடுத்து வை. யாரும் உள்ள வராத மாதிரி பாத்துக்கணும். ஒரு ட்ராப் மாதிரி நம்ம செட் பண்ணணும். நாம அவங்க எல்லாரையும் வார்ன் பண்ணி வைக்கணும். யா, எனக்கு தெரியுது. நாம இன்னைக்கு எம்டியா தான் திரும்பி போவோம்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்ல. உன்னால நிறைய ஐடியாஸ் கிடைச்சது. இல்ல, நாம ஒன்னா சேர்ந்ததுனால கிடைச்சது. யா, ஹே, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யோசிச்சு பார்த்தா சரின்னு தான் தோணுது. அந்த பில்ஸ் உங்ககிட்ட இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நல்ல வேலை, பரவாயில்ல. உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அந்த பில்ஸோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆபத்துல நீ அதை கொடுத்தது ரொம்ப நல்லது. சரி, அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியல, இப்போதைக்கு அதுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போல இருக்கு. அந்த ரேடியோ பவர் ஆன் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம எல்லாரும் இங்க தான் இருக்கணுமா? ஆமா, ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. கண்டிப்பா அதுங்க இந்த பூமியை சேர்ந்தது கிடையாது. அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? யா, அவங்க நம்மள மாதிரி அங்க வாழ்றவங்களா இருப்பாங்க. அவங்களோட ரேடியோ பவர் அதிகமா இருக்கிறதால தான் நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? இல்ல, எக்ஸாக்டா தெரியல. ஏலியன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. மேனுவலா எதுவும் இல்ல. ஓ, முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறேன். நான் போய் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு புரியல. இப்ப என்ன பண்ண போறோம்? எதை கேக்குற? வெளியில இருக்கிறவர் தான். அவரை எப்படி நம்ம காப்பாத்த போறோம்? அவர் நம்மள்ட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு. ஓ, அவரா? அது அவர் கையில தான் இருக்கு. என்ன? இங்க பாரு, ஒரு ஓல்டு ஆர்மி ட்ரிக் இருக்கு. நீ கேக்குறல்ல? சொல்லு. ஒரு எதிரிக்கு பக்கத்துல நாம இருக்கும்போது நீ அவங்க கண்ணுல மாட்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, ஏய், இது கூட ரொம்ப நல்லா இருக்கியா? கொஞ்ச நாளைக்கு குளிக்காம சேவ் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பயும் நீ கரெக்டா இருப்பில்ல? நீ பேசாம மிருகங்க பக்கத்துல போய் இருந்துக்கோ, முட்டா பையல. ஹே, நீ ஓகே தானே? அப்படி சொல்ல முடியாது. நானும் தான். இது உங்க அம்மாவா? ஆமா. எனக்கு இப்படி சாக விருப்பம் இல்லை. நான் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, எனக்கும் தான். எனக்கு ஏர்ஃப்ளைல பறக்கிறது ரொம்ப பிடிக்கும். முதல்ல யூரோப்புக்கு போகணும். உண்மையாவா? எனக்கும் தான். எனக்கு யூரோப் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மக்கள் கூட பறக்கிறதா எனக்கு பிடிக்கும். உண்மையதான் சொல்றியா? இந்த விஷயத்துல 2 பேருக்கு ஒற்றுமை இருக்கும்னு நினைக்கவே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நான் எப்பவும் இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட நான் இருந்ததே இல்லை. ஓ, நான் கூட தான். அதாவது ஒரு பையன் கூட. ஒன்று தெரியுமா? இந்த நைட்டு நமக்கு லாஸ்ட் நைட்டா கூட இருக்கலாம் கேசி. எனக்கு வெர்ஜினா சாக விருப்பம் இல்லை. ஆமா, நீ வெர்ஜினா சத்தேன்னா அது உனக்கு பெரிய அசிங்கம் தான். ஆனா அதுக்கான நேரம் இப்ப கிடையாது. இங்க பாருங்க, நீங்க வருவீங்கன்றது எனக்கு தெரியாது.
நீங்க பேசுனதை நான் கேட்டது ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா கின்னஸ் ரெக்கார்ட்ல எப்படி வருவ? ஏன்? ஏன்னா ஒரு பொண்ணோட அப்பா முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசிட்டு இருக்க நீ? உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி புக்கில் எழுதாம எதுல எழுதுறது? இந்த உலகத்திலேயே கேவலமான ஆள் நீ. இல்லைங்க, நான் என்னோட ஆசையை தான் சொன்னேன். சரி சரி, பேசாம போய் தூங்க கண்ணா. சரி நண்பா, உன் சனின்லாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? இது உனக்கு தேவையில்லாத வேலை. சரி சரி, கோவப்படாத. ரொம்ப சிறப்பு, கெடுத்து விட்டானுங்க. ஏதாவது புதுசா நடந்ததா? இல்ல, அதுங்க தூங்கிட்டு இருக்குங்க. நல்லது. ஏய், எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. உன் வயசு எனக்கு இருந்திருந்தா நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, முன்னாடி கதவு கிடையாது. உள்ள அவர் வரும்போது அதுங்க ஏதாவது பார்த்துருச்சுன்னு நம்ம எல்லாருமே காலி. அம்மா இன்னொன்னு எங்க? என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருந்தது. இப்ப இன்னொன்னு காணும். நீ என்ன சொல்ற? நம்ம அவரை நிறுத்தி ஆகணும். இப்ப எப்படி சொல்றது? நினைச்ச மாதிரியே வந்துருச்சு. எல்லாமே நாசமா போச்சு. இப்ப அதுங்களுக்கு நம்ம இங்க இருக்கோன்றது தெரிஞ்சிரும். இது அதுங்களுக்கு ஒரு கேம் மாதிரி. யார் அது? ஏய், இப்ப எப்படி ஃபீல் பண்ற? இப்ப நல்லா தான் ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இத பார்க்கவா? அந்த லைன்ல என்ன? எதுவும் இல்ல, நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாரும் ஓகே தானே? இப்ப அங்க என்ன நடந்தது? அவரை நம்மளால காப்பாத்த முடியும்ல? யாராவது ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. அவரை காப்பாத்தணும்ல? அவர் இறந்து போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இங்க பாரு. நீ மனிதாபிமானத்தோட யோசிக்கிறதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இப்போதைக்கு நாம எப்படி உயிர் பொழைக்கணுங்கிறத பத்தி மட்டும் யோசி. ஏய், அங்க பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. இது எங்களுக்கு எப்பவோ தெரியும். அதுங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுங்க மனுஷங்க மாதிரி தான் இருக்குது. ஆமா, அது உண்மைதான். ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? அது எனக்கு தெரியலையே. ஒருவேளை அதுக்கு ஸ்பெஷல் ஷெல்டர் இருக்குமா என்ன? இந்த மூவில வர்ற மாதிரி அதோட லுக்க கூட மாத்திக்க முடியும். வாட் சைஃபை யாராவது பார்த்திருக்கீங்களா? ஸ்டார் பேட்டில் கிரவுண்ட் அலாட்டிகா? நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நாங்க பார்த்தது கிடையாது. ஒரு ஐடியாவுக்கு தான் சொன்னேன். உங்களோட நிக்நேம் என்னன்னு சொல்லுங்களேன். வெளியே போனா செத்துருவீங்க. என்ன? வெளியே போனா செத்துருவீங்கன்னு என் நிலைமையை விட மோசமாயிடும். இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசக்கூடாது. உனக்கு புரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு உடம்ப வச்சுட்டு நீ மத்தவங்கள பேசுறியா? இது தப்பான ஜோக். நான் ஜோக்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. அதுங்க ஹியூமன்ஸை சாப்பிடுதுங்க, அதனால தான் இப்படி இருக்குங்க. நீங்களே கனால பாத்தீங்கல்ல. அப்படியா? அப்ப ஹாட் டாக் நிறைய சாப்பிட்டா அது டாக்ஸ் மாதிரி இருக்குமா? ஆனா டெக்னிக்கலா ஹாட் டாக்ஸ் அப்படி கிடையாது.
டாக்ஸ்ல இருந்து உருவாகல. அது ஐன்ஸ்டைன், எனக்கு தெரியும். மேபி இருக்கலாம்னு சொன்னேன். இது என்னோட கெஸ். உங்ககிட்ட பெட்டர் ஐடியா இருக்கா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நாம இருக்கிறது தெரியுமா? அதுங்களுக்கு தெரிஞ்சா இங்க தேடி வந்துரும். எனக்கு தெரியல. இப்ப அதுங்க பசியில இல்லைன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இங்க பாரு பாப்பா, நான் இங்க இருக்கிறவங்கள விட ஒன்னும் மோசமாலாம் பேசல, புரியுதா? இத பாரு, என்னால ஓட கூட முடியாது. மாட்ட போறது முதல்ல நான் தான். உனக்கு அப்படி எதுவும் நடக்க கூடாது. சரிதான் சரிதான் சரிதான். உன் அளவுக்கு நான் நல்லவன் இல்லம்மா. கேளு, அதுங்க உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள யாரையும் விடாதுங்க. நீங்க எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திக்க ஓடி போயிருவீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. இங்க இருக்கிற யாருக்கும் மத்தவங்க மேல என்ன மாதிரி அக்கறையே கிடையாது. இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. ஐ எம் சாரி. இங்க பாருங்க, நான் எல்லாம் நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க. நான் இங்க நடக்கிற விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ ரொம்பவே மோசமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. கைஸ், ப்ளீஸ் நிறுத்துங்க. இது உதவியெல்லாம் பண்ணாத. இவன் சொல்றது சரிதான். இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா இவன் தான் முதல்ல மாட்டுவான். நாம எல்லாரும் நம்மள பத்தி தான் யோசிப்போம். அப்போ அதனாலதான் நம்ம மத்தவங்கள மாதிரி இருக்க வேணா, ஒரே டீமா இருக்கலாம்னு சொல்றேன். அவர் சொல்றது சரிதான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம கூட இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கணும், புரியுதா? நாம எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா நாம எல்லாரும் சேர்ந்து அவரை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தராவது அவர் கூட இருந்து அவரை காப்பாற்றணும். என்ன புரியுதா? இந்த முறை நம்ம யாரும் தனித்தனியா முயற்சி பண்றோங்கிற பேர்ல சொதப்பிடக்கூடாது. நாம எல்லாரும் ஒரு டீமா இருந்து வேலை பார்க்கிறோம். நாம இப்படியே தான் இருக்கணும். ஓகே, fearless லீடர். இப்ப நாம என்ன பண்றது? ஆல் ரைட், நாம எல்லாரும் நேம் கேம் விளையாடுவோம். என்ன சீஃப்? யா, ஆனா அதை பத்தி நான் இன்னும் நினைக்கல. கிரேட். அப்ப எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப பிளானோட எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால கொஞ்ச நேரம் தூங்க போறேன். அது என்ன சாப்பிடும்போது நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கணும். இங்க பாரு, நான் ஏய், இங்க சொல்றது பாரு, நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ குறுக்க வராத. பிடிக்கலன்னா கிளம்புடி. எப்படி இருக்கான் அவன்? அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். முழுசா பரவுதா என்ன? ம், ஆமா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நானே நினைச்சாலும் என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதுல இருக்கிறத பாத்தியா? பார்த்தேன். எல்லாம் பெருசா வளரும் போல இருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? நான் அவனை தூக்கிட்டு வரும்போது காயம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்தது. அவனோட மொத்த காயமும் சீக்கிரமே ஆறி போயிடும். நீ பாரு. ஏன்னா ஏலியனை பத்தி முழுசா யாருக்குமே இங்க தெரியாது. அவனோட கால் முழுசா சரியாயிடும் பாரு. உண்மையாவா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன விளையாடுறியா? இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். அவன் காலில் விளையாடி இருக்கிறது ஏலியன். கண்டிப்பா அதுல பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அத சொல்லு. இதெல்லாம் படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கிறது தான். இங்க பாரு, நீ ஒரு பார்க் ரேஞ்சர். ஆனா நீ ஒரு மலை மேல இருக்கிற ஒரு யோகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதான் எனக்கு புரியல. டிஸ்கவரி சேனல் மை ஃப்ரெண்ட். இங்க பாரு, நான் உயிரோட இருந்தேன்னா அந்த சேனலை பாக்குறேன். ஏய், வேணும்னா சொல்லு, கத்து கொடுக்குறேன். ஏய் ஏய், எழுந்துரு. விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் எழுந்துரு. என்னாச்சு? அவன் எப்படி இருக்கான்? இவனுக்கு சரியாயிடுச்சு.
அதுங்க எங்க போச்சு? எனக்கு தெரியல. நீங்க யாருமே அதுங்களை பார்க்கலையா? என்ன முட்டாள் அதை பார்த்துக்க வேண்டிய நேரத்துல தூங்குனது? அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே வந்து கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது தானே? நான் கேட்ட கேள்வி வேற, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா அது என்னது? மைக், அந்த ஏரியில தண்ணிக்கிட்ட பாரு. போய் பார்க்கலாமா? வேண்டாம். அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க பாருங்க, எல்லாரும் இங்கே இருங்க, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம். அப்பா நீங்க வெளியில போக கூடாது. கவலைப்படாதமா, ஒன்றும் ஆகாது. எனக்கு ஒரு கன் கிடைக்குமா? இந்த பாரு, உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது. நீ எங்களுக்கு பைக் ரைடிங்ல ஹெல்ப் பண்ணு, அது போதும். ரெடி? யா, நானும் ரெடி தான். வா போலாம். எல்லாம் கிளியரா இருக்குல்ல? நீ லெஃப்ட்ல பாரு, மரத்து மேல பாரு. மரத்துல எதுவும் இல்ல. என்ன கருமம் இது? வேண்டாம் வேண்டாம், அதை தொடாத. இது வெறும் தோல் தான். ஏய், அதுல எதுவும் பாக்டீரியா இருந்து நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. ஆல்ரெடி நம்ம இன்ஃபெக்ட் ஆயிருக்கோம். இது நமக்கு பெருசா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திடாது. நைட்டு ஃபுல்லா அதுங்க என்ன பண்ணுச்சுன்னு இதை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப கொடூரமானதுங்களா இருக்காதுங்க. அதை பிச்சு எரிஞ்சிருக்குங்க. ஆமா, பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரி, அதுங்க இப்ப பார்க்க எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. ஒருவேளை அதுங்க அந்த பார்க்குக்கு திரும்ப போயிருக்குமா? என்கிட்டயா கேக்குற? ஆமா. ஓ, எனக்கு தெரியலப்பா. ஏன்னா நீயும் நானும் ஒன்னா தான் தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரியல. வா, என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அதுங்க இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். பேசாம நம்ம பார்க்குக்கு போலாமா? பார்க்குக்கா? ஆமா, நம்ம முதல்ல போய் அந்த மைக்கை எப்படியாவது எடுக்கணும். அதுங்க இடத்துக்கு போனா தானே பேச முடியும். பேசி யாரையாவது வரவழைக்கலாம். யா, இது நல்ல ஐடியா தான். ஆனா எப்படி பண்ண போறோம்? அதுதான் என்னோட கேள்வி. ஓகே, பேசாம நம்ம உள்ள போயிடலாமா இப்போ? யா. ஏய் கைஸ், யாரும் இந்த கதவை பார்த்துக்கவே இல்லையா? இதை நீங்க நம்பவே மாட்டீங்க. நீதான் இதை கட் பண்ணி எடுத்துட்டிய? ஆமா, ஆனா 4 இன்ச் அது மறுபடியும் வளர்ந்துருக்கு. இத நீ உணர்றியா? யா என்னால ஃபீல் பண்ண முடியுது. உனக்கு அந்த போனை ஸ்ட்ரெச் பண்ண முடியுதா? நல்ல கிளியரா ரத்த ஓட்டம் கூட இருக்கு. இது திரும்ப வளருது. அது திரும்பி வளருதா? அதான் எப்படின்னு தெரியல. ஸ்டார் ஃபிஷ் மாதிரியே இருக்கு. உங்க எல்லாருக்கும் அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பத்தி எப்படிதான் தெரியுமோ? டிஸ்கவரி சேனல். ஏதாவது சாப்பிட இருக்கா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சுத்தம் கேசி. கண்டிப்பா. என் முழு காலம் எனக்கு கிடைச்சிரும்ன்றியா? எனக்கு அத பத்தி தெரியல. ஆனா இத பாக்கும்போது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உனக்கு பயமா இல்லையா? யா, இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி செஸ்ட் பகுதியில் காயம் ஏற்பட்டிருந்தா அதுவும் குணமாக வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. எனக்கு தெரியாது. நான் இது மாதிரி பார்த்தது கூட கிடையாது. நான் கூட பார்த்தது இல்லை. ஆனா இதை பத்தி எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. சாரி காய்ஸ், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஷாப்பிங் போகணும்னு அவசியம் இல்ல. டோனட்ஸ். கேசி, லவ் யூ. ஏய் சூப்பர்மேன், நீ அந்த பைக்கை ஓட்டி எங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கியா? யா, டெஃபினட்டா. ஓகே, நீ சாப்பிட்டு உன்னுடைய டிஸ்கோ பேண்டை போட்டுக்கிட்டு வா. உனக்கு ஒரு நல்ல வேலை நாங்க ரெடியா வச்சிருக்கோம். இங்க பாருங்க, நீங்க எனக்கு நிக்நேம் வைக்கிறது, என்ன கிண்டல் பண்றது, இதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர் இல்ல. ஏன்னா அது உங்களோட இன்செக்யூரிட்டியை தான் காட்டுது. வாவ், செம்மையா டைலாக் அடிச்சிட்ட. இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? டாக்டர் ஃபில் கிட்ட இருந்தா? ஆக்சுவலி டச் பாய் அண்ட் ஏஞ்சல் எபிசோட்ல இருந்து பார்த்தேன். டோனட் சாப்பிடுறியா? ஆசையா பாரு. இங்க பாரு, பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாது. இதனால யாருக்கும் எந்த நல்லது இல்லாம ஆயிடக்கூடாது. ஓகே. உனக்கே தெரியும் அதுங்க நம்மளை பார்த்துட்டா என்ன நடக்கும்னு. யா, புரியுது. சரி, அங்க போய் நான் என்னன்னு சொல்றது? என்ன கேக்குறேன்?
இல்ல இந்த இடத்துல ஏலியன்ஸ் வந்திருக்கு, அதுங்க மனுஷனை சாப்பிடுது அப்படின்னு சொன்னா என்ன கைது பண்ண மாட்டாங்க? நீ அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எங்க 2 பேர் பேரை சொல்லு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளை காப்பாத்துறதுக்காக நேஷனல் கார்ட்ஸை இங்க அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு மேல உன்னை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லு. அவங்க கிட்ட வாய் கொடுக்காத, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏய் இங்க பாரு, முடிஞ்ச அளவுக்கு அங்க போய் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இங்க வரப்பாரு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையா போயிட்டு வா, மாட்டிக்காத. அவன் இதை செய்வானா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒண்ணு இதை செய்யட்டும், இல்லாட்டி செத்து போகட்டும். நானும் மைக்கும் உடனடியா கிளம்புறோம். நாங்க போய் ரேடியோ ஒர்க் பண்ணதானே செக் பண்றோம். அதை வச்சுதான் உங்களுக்கு கால் பண்ண முடியும். ஆனா அதுக்காக தானே ஜிம்மு போயிருக்கான். ஆனா அவனை மட்டுமே நம்பி நாம எல்லாரும் இங்க இருக்க முடியாதுல்ல. அவன் இத பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா? கேசி, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அப்படி இல்லனா நீங்க ஏன் போனோம்? கேசி அவன் பண்ணுவான். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நாங்க போயிட்டு வரோம். இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். சரி, அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? இங்கேயே சேஃபா இருங்க. கதவையும் ஜன்னலையும் நல்லா பூட்டி வச்சுக்கோங்க. நீங்க ரேடியோ கேட்டுக்கிட்டே இருங்க. எப்ப சிக்னல் கிடைக்குதோ கால் பண்ணி நமக்கு ஹெல்ப் கேளுங்க. ஒருவேளை அதுங்க திரும்பி வந்தா? அப்படி ஒன்றும் நாங்க உங்களை விட்டுற மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? டாம், இவங்களுக்கு சொல்றதுன்னா என்னன்னு தெரியும். ஷார்ட் கன்னும் ரெடியா இருக்கு. சரி, இப்ப பிளான் என்ன? என்ன கேக்குற புரியல. இல்ல, நம்ம அதை எப்படி கண்டுபிடிச்சு அந்த ரேடியோவை சரி பண்ண போறோம்? அது டோர் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஓபன் பண்ணி லாக் பண்ற மாதிரி. நாம சுவிட்ச் போட்டு ஓபன் இங்க பண்ண பாரு, அந்த ஏலியன்ஸ்க்கு என்ன பவர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம பார்த்து தான் பண்ணி ஆகணும். எப்படியாவது முடிக்கணும். நாம கண்டிப்பா முடிக்க தான் போறோம். சரி, நீ ஏதாவது படங்கள் பார்த்திருக்கியா இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னு? சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் கூட சேர்ந்து எனக்கு நல்ல நல்ல ஐடியாலாம் வருது. இதை நான் பாத்துக்கிறேன். நீ கவலையப்படாத. நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன். ஓகே, நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். என்ன இது? என்னாச்சு? நீங்க பாத்தியா? இது பண்றது எனக்கு கூசுது. உன்னால அதை ஃபீல் பண்ண முடியுதா? இது ஆச்சரியமா இருக்கு. ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாரும் அமைதியா இருக்கு. ஓ அட கடவுளே, அது என்ன பண்ணிட்டு இருக்கு? எனக்கு தெரியல. நம்மள பயமுறுத்தி வெளியே வர வைக்க பாக்குது. அதுங்க எங்க இருக்கு? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வெளியில வரலாம். இவள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, அப்புறம் அதுங்க உள்ள வந்துற போகுது. ஏய், இங்க பாரு, ஒண்ணு இல்ல. தேவையில்லாம அழுதுட்டு இருக்காத. குட் ஜாப். அவள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. இங்க பாரு, இப்போ நீ அழக்கூடாது. கேசி, நான் சொல்ற விஷயத்த உன்னால பண்ண முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. உள்ள அதுங்களை விட்டு லாக் பண்ண போறியா என்ன? எக்ஸாக்ட்லி. நீ என்ன விளையாடுறியா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரிக் பண்ணி அதுங்களை எப்படியாவது உள்ள வர வச்சிடலாம். வீட்டை லாக் பண்ணி நாம எப்படியாவது இங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் சரி வராது. ஒருவேளை அது ஸ்டார்ட் ஆகலன்னா பிரச்சனையா? இங்க பாரு, நம்ம போலீஸ்க்கோ இல்ல ஃபயர்மேனுக்கோ நம்ம கால் பண்ணி வர வச்சாலும் நாம இங்க இருந்து வெளியே போய் தானே ஆகணும். இந்த இடத்துல சிக்னல் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நாம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. அது விண்டோஸை உடைக்கிறத விட்டு ஏன் மேல சத்தம் போட்டுட்டு இருக்கு? எனக்கு தெரியல, என்ன விஷயம்னு புரிய மாட்டேங்குது. ரைட், அதுங்க ஸ்பேஸ்ல இருந்து வந்ததுனால இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணுதுங்க. அதுங்களுக்கு டோர் இருக்கிற விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுங்க என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். நம்ம இந்த கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு ட்ராப்பை வச்சு அதை புடிச்சிடலாமா? இது ரொம்ப மொக்க ஐடியா. உன்கிட்ட ஐடியா எதுவும் இல்லைல்ல? வாய் மூடிட்டு இருக்கியா?
இப்போ என்ன பண்ணலாம்? ஷூட் பண்ணுவோம். இதையா? இப்ப இருக்கிற கோவத்துக்கு நான் இங்க இருக்கிற எல்லா மரத்தையும் சுட்டு தள்ளுவேன். ஏன்னா அதுங்க முதல்ல அங்கதான் இருந்துச்சு. நீ அதுக்கு மேல ரொம்ப கடுப்புல இருக்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது சொதப்பணும்னா நம்ம 2 பேரும் காலி பார்த்துக்கோ. பாத்தியா, அது வெடிக்கல. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் ரொம்ப பர்ஃபெக்ட்டா அதை சேஃபா பண்ணிருக்காங்க. யா, கம் ஆன், கிட்ட போய் பார்க்கலாம். ஏய் வேணாம் வேணாம், அது பக்கத்துல போறது நமக்கு சேஃப் இல்ல. முதல்ல அங்கிருந்து வந்துரு. டாம், இங்க இருந்து போயிடு. நான் எதுவும் பண்ணல. உங்க ஊர்ல ஒழுங்கா இல்லாம இங்க வந்து ஏன் விளையாடுற? உனக்கு விளையாடிதான் ஆகணுமா? வா, சேர்ந்து விளையாடலாம். இங்க இருந்து போயா என்ன மன்னிச்சிருட்டான். நம்மள ஒருத்தர் யாராவது இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். நீ கவலைப்படாத. இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். நான் போய் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். மேரி, இப்போ நீ என்ன பண்ற? அது என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. அத போய் நான் இப்பவே கொன்னுட்டு வரேன். ஏய், வெளியில போகாத. அவ தப்பா முடிவு பண்ணிட்டு போறா. ஏசி, அவசரப்படாம இரு. அவளை இப்ப காப்பாத்த போறது இல்லையா? இங்க இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சு அவ வெளியில போறேன்னு அடம்பிடிக்கிறா. என்ன பண்ண சொல்ல? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. வந்து என்ன கொன்னுட்டு போ. ஓகே, இப்ப நம்ம போலாம். இந்தா, இத வச்சுக்கோ. இது உனக்கு யூஸ் ஆகும். சத்தம் போடாம இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே. ஆனா இப்ப நீ எதுக்காக போகணும்னு நினைக்கிற? நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். வரதா இருந்தா எழுந்துரு, இல்லன்னா வராத. ஓகே ஓகே, நானும் உன் கூட வரேன். இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? போ 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 போ, என்ன நான் பாத்துக்கிறேன். கேசி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உங்க கார் இப்படி பண்ணிட்டே என்ன மன்னிச்சிடுங்க. ஒண்ணும் இல்லை, நான் உனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணும். என்ன அடிதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பட்டுருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த மாதிரி என் லைஃப்ல டிரைவ் பண்ணி கிராஷ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு என்னைக்கோ லைசென்ஸ் கிடைக்க போறது இல்ல. நீ நல்ல வேலை பண்ண. என்ன மாதிரி நீயும் கிரேசியான ஒருத்தி தான்.
ஏய் நீங்க ஓகே தானே கேசி? அப்பா ஓ மை காட், நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் இல்ல. கடவுளே, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஜெனி உனக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆல்ரைட். என்னதான் ஆச்சு? இவ அத கொன்னுட்டா, கார்ல ஏத்தி கொன்னுட்டா. உண்மையாவா? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? ஏய் தள்ளு தள்ளு, எல்லாம் என் பின்னாடியே இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை, அது சீக்கிரம் ஹீல் ஆயிடுது. இப்ப ஆகாது, இனிமே எல்லாம் மாறிடும். அது நம்மள மாதிரி இல்ல, வித்தியாசமா இருக்கு. செத்து ஒளிடும். நல்ல வேலை பார்த்த, நீ ரியல் ஹீரோ தான். நல்ல டிரைவ் பண்ண. சரி எல்லாரும் வாங்க போலாம், நீயும் தான். இது என்ன வித்தியாசமா இருக்கு? அது இங்கதானே இருந்துச்சு, எங்க போச்சு? எந்திரிச்சு நடந்து போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீயும் அவரை மாதிரி மோசமா தான் இருக்க. ஏய் கைஸ் வாங்க போலாம்.